ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அஸ்வின் கேமிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? மைன்கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் விளாட போகிறது இல்லை, நம்ம கூட இன்னொருத்தர் விளாட போகிறாரு. அது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். போட்ரா இன்ட்ரோ. ஓகே காய்ஸ், அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா காய்ஸ்? இல்லைனா அவர் வந்த பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். இப்போ அவர் வந்துட்டார். ஏய் காக்கா வர காய்ஸ், இது சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு ஷோ 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 இந்த சைடு வர உட்காந்துக்கிட்டு போச்சு காய்ஸ், போச்சு. எங்கே இருந்துடா காக்கா சவுண்ட் கேட்குதுன்னு தெரியும். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் வெளியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காய்ஸ் மம்மி உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க காய்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் மம்மி தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நமக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களே, நான் இவ்வளோ நல்ல பையனாக இருக்கல, அதுக்கு ஒரு லைக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே போட மாட்டீங்கன்னு தெரியும், கேட்குறேன். ஒரு யூடியூபராக கேட்கல, ஒரு சின்ன பையனாக கேட்குறேன் காய்ஸ். லைக்கை போட்டு விடுங்க ப்ளீஸ் காய்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வாங்க நம்ம வுட்டு மைண்ட் பண்ணுவோம். நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரியும். பெஞ்ச் மேக்கிங்கா ஏதோ ஒன்று காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அவங்களுக்காகவே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் நன்றி, ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கும் நன்றி, எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நீங்கள் இதை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காய்ஸ். ஏன்னா அப்போ தான் இதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, இதே மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ தான் நமக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், வியூஸ் வரும், நிறைய பேரும் பார்ப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். புரியுதுங்களா காய்ஸ்? உங்களுக்கு ஏர் சவுண்டு கேட்கலாம். காய்ஸ் வந்துட்டேன். என்ன விஷயம்னா, நான் எவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்து விளாண்டுட்டு இருந்தேன்ல காய்ஸ், அதுக்கு திட்டுறாங்க எவ்வளோ நேரம் தான் ஃபோனை பார்ப்பேன் அப்படின்னு காய்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே, நான் ரெக்கார்ட் பண்ணது சாட்டர்டே காய்ஸ். மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் சாட்டர்டே தான். ஸோ என்ன சொல்லணும்னு தெரில. சரி விடுங்க, நம்ம என்ன சொல்லணும்னு தெரிலனா நம்ம பாட்டுக்கு கீழே குதிச்சு செத்து சாவானா? என்ன சொல்லணும்னே தெரில காய்ஸ். வாய் வளருது காய்ஸ், வளருது. நம்ம இன்னும் ப்ரொஃபஷ்னலாக மாறணும். அவர் எங்கே போயிட்டாரு? இன்னும் ஷீட்ஸே நம்ம ஆன் பண்ணல காய்ஸ். நம்ம கீப் இன்வெர்ட்டி ஆன் பண்ணி ரினியூ பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு காய்ஸ், ஆன் பண்ணியாச்சு. ஏன் நான் சீட்ஸு சொல்கிறேன்னா காய்ஸ், சீட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப தொலைஞ்சு போய்ட்டு நான் தான் காய்ஸ் அந்த டெலிபோர்ட் யூஸ் பண்ணேன். ஆனால் எதுக்கு சீட்ஸ் ஆக்டிவேட் பண்ணாதான் காய்ஸ் கீப் இன்வென்டரி ஆன் ஆகுது. ஸோ அதனால தான் காய்ஸ், மன்னிச்சிருங்கோ, சீட்ஸாக இருக்குது. சரி விடுங்க, என்ன பண்ண இருந்தால் தான் நம்மளால் பொழைக்க முடியும், இல்லைனா நம்ம லூட்லாம் போய்டுவோம். மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் காய்ஸ் விளாட்றேன், நான் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது காய்ஸ். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அயன்குளம்லாம் போகிறான், அவன் சாவ தான் போகிறான், நாங்கள் சாவதான் காய்ஸ் அடிப்போம். ஓகே, பெட்டு அவர் எடுக்க சொல்லிட்டார் காய்ஸ். ஏன்னா ஒன்றாவே தூங்கலாம், வெளியே கொசுக்கடியோடு அப்படியே குழுன்ட்டு பனியே தூங்கலான்னு சொல்லிட்டாரு காய்ஸ். அதனால அவருக்கும் எனக்கும் சேர்த்து நானே பெட் எடுத்துகிட்ருக்கேன் காய்ஸ். அப்படியே இங்கேயே இந்த வழியிலேயே போட்டு தூங்க போகிறோம். உள்ளே போயேன்டா, சும்மா வேறு ஏற்றிட்டு காய்ஸ். சரி வாங்க பெட்டை போய் போடுவோம். எங்கண்ணா போகிற? இங்கே தான் வரையண்ணா. ஓகே, இது இல்லைடா, போடுறா போட மாட்டேங்கிறான் காய்ஸ். கை ஏதாச்சும் இதாகிடுச்சா? போடுறா. இது சரிப்பட வராது காய்ஸ், நம்ம தருணாக்கிட்டே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டோம். நீயாச்சும் போடணா. என்னாச்சுண்ணா அப்படியே நிற்கிற? நோ. போட்டியானா தூங்குவோண்ணா. தூங்க முடியல என்ன காய்ஸ், தூங்க முடியல. இன்னும் இருக்காங்கள காய்ஸ், பாருங்க காய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே அந்த ட்ரீயே நல்லா இருக்குல்ல காய்ஸ். இதுக்கு எவ்வளோ சூப்பரான வியூ காமிச்சிருக்கல காய்ஸ். அதுக்காக ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணி விடுங்க காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ்.
சரி இப்பயாச்சும் தூங்க முடியுதான்னு பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், தூங்க முடியுது. அம்மா அது கட்டியுமா எந்திரிச்சிட்டோம். அது கட்டி எந்திரிச்சிட்டோம். தூக்கமாக வருது. ஆனால் என்ன பண்ண, சரி வாங்க நம்ம லூட்லாம் கலெக்ட் பண்ணுவோம் காய்ஸ். விழுந்துருச்சு. அண்ணனே கலெக்ட் பண்ணுறாப்புல போல எல்லாத்தையும். அப்போ தானே வியூஸு சாப்பிட்டுருக்கீங்களா? இது உள்ளதெல்லாம் நம்மளை எடுக்க சொல்லிட்டாரு காய்ஸ். போய் நம்ம எடுத்துருவோம். காய்ஸ் வாய் ரொம்ப வளருது காய்ஸ், ரொம்ப வளருது. இது வேற. ஓகே, இங்கேருந்து எடுக்க வேண்டியதுதான். குயிக் புக்கு தான் கிடைக்குமா காய்ஸ்? ஷெல்ஃபில் கிடைக்கும்னு நினச்சேன். வெறும் புக்கு தான் கிடைக்குமா? என்ன காய்ஸ் சொல்கிறீங்க? நம்ப முடியலையே காய்ஸ், நம்ப முடியல காய்ஸ். அப்போ ஷெல்ஃபில் நம்மளே தான் பண்ணிக்கணுமா அவ்வளோ காய்ஸ்? அப்போ நான் நினச்சதெல்லாம் வேஸ்ட்டு போல காய்ஸ். வேஸ்ட்டு காய்ஸ், வெரி வேஸ்ட்டு காய்ஸ். வேஸ்ட்டு காய்ஸ், வேஸ்ட்டு. எத்தனை வயசு தான் சொல்லுவீங்கன்னு தோணும், உங்களுக்கும் தோணும். பேச தெரில காய்ஸ், நேரடியாகவே சொல்லிடுறேன். எனக்கு பேச தெரில காய்ஸ், எனக்கு பேச தெரியல. சரி எடுத்துகிட்டு பாரு. இருந்தாலும் ஏதாச்சும் மீதி வச்சுட்டு போயிருக்காரா? சாக்கு மூட்டையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் காய்ஸ்? மொத்த கண்ணு இப்போ அயனுக்கெல்லாம் போட்டு தள்ள போகிறாரு போல காய்ஸ். என்ன அடிக்க? ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸா. நான் கூட என்ன அடிக்க வரான்னு நினச்சிட்டேன் காய்ஸ். சடன்னு அவரை தான் அடிக்க போகிறான். இருங்க காய்ஸ், நம்ம அப்படியே தூரமாக போகிற மாதிரி போயிட்டு அவரை அடித்த பிறகு நம்ம அப்படியே அயனை அடுத்தே போட்டுருவோம். சிம்பிள் காய்ஸ், சிம்பிள் டிம்பிள், அவ்வளோதான். ஓகே வானோ வந்துட்டியா? நான் பார்க்க மாட்டேன். ஓ இதுவா? நான் மைண்ட் பண்ணி வச்சிருந்தா. ஓ என்னன்னா நீ மைண்ட் பண்ண மாட்டேனோ? ஓகேண்ணா காய்ஸ், அவர் நம்மளை மைண்ட் பண்ண சொல்லிட்டாரு. நம்மளே மைண்ட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ஹோலாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ஆக்ஸ் வச்சு செஞ்சிடலாம். ஓகே மைண்ட் பண்ணியாச்சு காய்ஸ், மைண்ட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் இஸ் தட் வில்லேஜ் காய்ஸ். அந்த வில்லேஜுக்கு தான் நம்ம போகிறோம் காய்ஸ். தண்ணிலாம் சூப்பராக இருக்குல்ல காய்ஸ், வைப்ரண்ட் விஷுவல்ஸ். அதுக்கேற்ற மாதிரியே ஃபோனும் சூடாகும் காய்ஸ். இன்னும் அதை வச்சு 1 மணி நேரம் விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டொமில் தான் காய்ஸ், ஃபோனு நியூக்ளியர் பாம்பு மாதிரி வெடிச்சிடும் காய்ஸ். நம்ம இப்போ ப்ரெட்டு செஞ்சுக்கலாம் காய்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட ஹங்கர் பார் ரொம்ப கம்மியாக இருக்குது காய்ஸ், ரொம்ப. ஓகே அது நமக்கு கிராஃப்டிங் டேபிள் தேவைப்போல காய்ஸ். வாங்க நம்ம போய் மைண்ட் பண்ணுவோம் உட்டை. இப்போதான் காய்ஸ் எனக்கு புரியுது. விளையாடிட்டு இருக்கப்போ தான் எனக்கு தோணுச்சு காய்ஸ், மைண்ட் கிராஃப்ட்டுக்கு பேர் வச்சாங்கன்னு தோணுச்சு காய்ஸ். அப்போ தான் மைண்ட் பண்ணுறோம்ல காய்ஸ். எதுவாக இருந்தாலும் மைண்ட் பண்ணி தானே காய்ஸ் ஆரம்பிக்கிறோம். அதை மைண்ட் பண்ணி கிராஃப்ட் பண்ணுறோம்ல, அதனால தான் மைண்ட் கிராஃப்ட்டுன்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு இப்போ தான் காய்ஸ் தெரிஞ்சுது. அதனால தான் எதனாலன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே இருங்க, இதையாச்சும் இப்போதைக்கு நம்ம எடுத்து சாப்பிடுவோம். டக்குன்னு. ஓகே காய்ஸ், துண்ணாச்சி. ஆமாம் காய்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வீடு பார்த்துருப்பீங்களா, ஒரு தண்ணியை மாதிரி. அதை பார்க்கலன்னா ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அது என்னன்னா ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ரேராகும் காய்ஸ் அந்த வீடு கிடைக்கிறது. அப்படிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்த ஒரு ஷார்ட்ஸில் அந்த அவர் சேனல் பேர் தெரில. இது நீங்கள் அது வந்து ரேரானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் வேறு இந்த அருணா வேறு விட்டுட்டு போயிட்டாப்புல. எங்கன்னா போனேன்? இது எல்லாத்தையும் இந்த அருணா எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். எதுலேயுமே கிடைக்க எல்லாமே சீர் தான் கிடைக்குது காய்ஸ். நமக்கு அது தேவையில்லை காய்ஸ். இந்த மாதிரி வீடலாமா காய்ஸ் இருக்கும்? இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல காய்ஸ்.
இந்த மாதிரி வீடெலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை காய்ஸ். எப்படி காய்ஸ் இந்த மாதிரி வீடு இருக்குமா? நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரேரெல்லாம் தெரில, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதான் காய்ஸ் உங்ககிட்ட கேட்டேன். ஓ இதையும் மைண்ட் பண்ணலையா அண்ணன்? ஓகே எடுத்தாச்சு காய்ஸ், நம்ம போகலாம். நாங்கள் ஏதாச்சும் இருக்கதான்னு பார்த்தேன், எதுவும் இல்லை. எங்கன்னா போயிட்டா? ஓ டோர் ஏண்ணா என்னடா விட்டுன்னு ஓடுற சில்லு சில்லுன்னு எங்கன்னா போகிற? எங்கண்ணா போகிற? அயன் போட்டிருக்கண்ணா, எடுத்துகிட்டு போனா அண்ணா. எங்கண்ணா போகிற? வானோ என்னண்ணா அயனு, எங்கண்ணா போகிற? எங்கண்ணா போயிட்ட? ஓ அங்கே இருக்கியாண்ணா? இருந்தா பொறுமையாக நில்லுண்ணா, நான் வரேண்ணா. அவர் பாட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு காய்ஸ். தண்ணியெலாம் எப்படி காய்ஸ் சூப்பராக இருக்குல்ல? அப்படியே மேலேருந்து அந்த இது கூட வெளிச்சம் கூட நமக்குலாம் தண்ணிக்குள்ளே போனால் கொஞ்சம் அந்த இது தெரியும்ல காய்ஸ். சொல்ல மேலேருந்து வெளிச்சம் ஒரு மாதிரி வரும்ல காய்ஸ், அது கூட அப்படியே இருக்கு காய்ஸ் வைப்ரண்ட் விஷுவல்ஸில். நீங்கள் லேப்டாப்பு இல்லைனா ப்ளே ஸ்டேஷனில் விளையாடுறதா இருந்தால் நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்க்கலாம். இஷ்டம் தான் போடுங்க, ஆனால் அதுக்குன்னு ஃபோனில் பார்த்து போடுங்க காய்ஸ். அப்புறம் நியூக்ளியர் பாம் மாதிரி வெடிச்சிச்சுன்னா அதுக்கும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே அவர் வர போய்ட்டாரு. மேலே ஏறுடா மலை. ஓகே காய்ஸ் ஏறிடான். ஆனால் இது அப்படியே இங்கே பாருங்கள் காய்ஸ், அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு ஷேப்பில் மலை காய்ஸ். அதுக்கு அந்த மலைக்கு இதில் அப்படியே செரி பிளாசம் ட்ரீஸு அதுக்கு நடுவில் போய் எப்படி சொல்ல ஒரு ஊரை வச்சான்ற மாதிரி 2 ஊர் காய்ஸ், 2 ஊரை வச்சுட்டானுங்க, 2 வில்லேஜையும். ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீடு இருக்குது காய்ஸ். அது என்னதுன்னா செரி பிளாசம் சுற்றி அந்த ஐஸ் ஸ்பைக்ஸாக இருக்கும், நடுவில் வந்து செரி பிளாசம் மாதிரி இருக்கும். ஆனால் அது பக்கத்தில் வில்லேஜ் இல்லை காய்ஸ். அதனாலேயே நம்ம இதில் வந்துட்டோம். இந்த சீடு நான் வியர்ட் சீட்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ தான் அது நல்லா இருந்துச்சு. எனக்கும் செரி பிளாசம் பிடிக்கும் காய்ஸ், அதனாலே இந்த சீட்லேயே சூஸ் பண்ணியாச்சு காய்ஸ். ஏன் இப்போ நான் பக்கெட் எடுக்கிறேன்னா, நம்ம எங்கேயாச்சும் மேலே ஏறணும் இல்லை கீழே குதிக்கணும்னா நமக்கு தண்ணி தேவைப்படும். ஓகே இப்போ ஷீல்டையும் செஞ்சாச்சு. எனக்கு ஒன்று, தருணாக்கும் ஒன்று. ஓகே ஷீல்டு இருக்குதா? காய்ஸ் ஷீல்டு தண்ணியில் இருக்குது. ஏன்னா தண்ணியிலன்ற பாருங்க காய்ஸ், இதில் ஹேண்டில் இருக்குது. ஓகே தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சிப்போம். போடா தண்ணியில் கூட நம்ம நிழல் கூட தெரியுது காய்ஸ் அங்கே போய் நின்னா. அவ்வளோ சூப்பராக இருக்கும் காய்ஸ் வைப்ரண்ட் விஷுவல்ஸ். உங்களுக்கு தோணலாம் என்னடா இவன் இதை பார்த்தே பேசிகிட்டு இருக்கா, கடுப்பு ஏறுது, வேறு ஏதாச்சும் பேசுவானா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு வேறு என்ன பேசணும்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதான் பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கா. இந்த வச்சாலும் ஹீட் ஆகுது, இருந்தாலும் உங்களுக்காக வைக்கிறேன். ஓகே என்னண்ணா பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு நம்ம இதில் கிளிக் பண்ணிட்டோம். சரி அதுக்கு பதிலாக ப்ரெட்டு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செஸ்ஸில் என்னென்ன வைக்கிறாதுன்னு பார்த்துப்போம் காய்ஸ். ஓகே டக்குன்னு சைடாக 27 ப்ரெட் இருக்குது காய்ஸ். இன்னும் நம்ம ஹேபிள் எடுத்தோம்ல அதுலேயும் கொஞ்சம் வீட்டு செஞ்சு அதில் ஒரு 3 ப்ரெட்டு செஞ்சுப்போம். இப்போ நம்மக்கிட்ட 30 ப்ரெட் காய்ஸ், 30 ப்ரெட்ஸ் காய்ஸ், 30 ப்ரெட்ஸ். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா மீட்டு. நானும் அவர் மீட் எடு ப்ரோ மீட் எடு ப்ரோன்னாரு காய்ஸ். நானும் வீட்டா நான் வீட் சீட்ஸ் தானா, நான் வீட்டு தான், வீட்டில் இல்லைண்ணா ப்ரெட் இருக்குண்ணான்றேன். அப்புறம் சாப்பாடு இருக்கணும், ஏன்னா வீட்டை வச்சுட்டு நம்மகிட்ட தான் இருக்குனே ப்ரெட் இருக்குன்னு சொன்ன காய்ஸ். அவர் வந்து வீட்டு இல்லைண்ணா, வீட்டு இல்லை ப்ரோ மீட்டு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் புரியுது அவர் மீட்டை சொல்கிறாருன்னு காய்ஸ். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம மீட் எடுத்துகிட்ருக்கோம். சாவு காய்ஸ். நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா டைமு 14 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. ஓகே